பிரம்மச்சரிய விரதம் நப்பாசையிலிருந்து உன்னை காப்பாற்றும். அது காமத்துடன் போரிட சரியான ஆயுதம். விரதம் கொள்ளாவிட்டால் எந்த நேரத்திலும் மனம் உன்னை இன்பத்திற்கு இழுத்துச் செல்லும். அந்த மனதுடன் போரிட இயலாமல் நீ அதற்கு இரையாவாய். பலகீனர்களும் ஆண்மை குன்றியவர்களும் விரதம் மேற்கொள்ள தயங்குவார்கள். அதற்கு அனுகூலமாக தங்கள் சாமர்த்தியங்களை எடுத்து பேசுவார்கள். பூரண விரதம் அவசியமில்லை என்பார்கள். ஆனால் நாளடைவில் தங்களையே நொந்து கொள்வார்கள். புலன்களை அடக்கும் சக்தி அவர்களிடம் இல்லை. விஷய இச்சையை தியாகம் செய்ய வேண்டும். இச்சை யாரிடம் சூட்சமமாக ஒளிந்து கொண்டு இருக்கிறதோ அவர்கள்தான் சாக்குப்போக்கு சொல்வார்கள். சரியான அறிவு, விவேகம், வைராக்கியம் வேண்டும். அப்போதுதான் துரத்தல் நீடித்து நிலை கொள்ளும். அவை இல்லாவிடின் துறக்கப்பட்ட விஷயத்தை மீண்டும் அடைய மனம் சமயம் பார்த்து கொண்டிருக்கும். முதலடியாக 1 மாதத்திற்கு பெண்ணின்பத்தில் ஈடுபடுவதில்லை என்று விரதம் எடுத்துக்கொள். பின் கொஞ்சம் கொஞ்சமாக 6 மாதம், 1 வருடம், 3 வருடங்கள் என்று நீடித்து கொண்டே போகலாம். தனிமையில் சயனம் செய், தனிமையில் உறக்கம் கொள். பிரம்மச்சரிய விரதம் அனுஷ்டிக்க சாதகமானவை. நாம ஜெயம் செய்யலாம், பகவத்கீதை படிக்கலாம், ராமாயணம் மற்றும் உள்ள நீதி நூல்களை படிக்கலாம். காலை மாலையில் முத்திரை பதித்தல் போன்ற நாம கீர்த்தன சங்கல்பங்களை செய்யலாம். மனதை ஸ்தோத்திரம், தியானம், ஆத்ம அனாத்ம விசாரம் முதலிய ஏதாவது ஒரு வேளையில் புகுத்தல். சத்சங்கம், அறிஞர்கள், சாதுக்கள், சந்நியாசிகள், மகாத்மாக்கள், பக்தர்கள் இவர்களுடன் கலந்து கொள்ளல். ஆன்மீக சாதனைகளை செய்தல், யோகம் போன்ற பயிற்சிகளை செய்தல். சாத்விக மித ஆகாரம் கொள்ளுதல், சிரசாசனம், ஆசன வகைகளை செய்தல், பிராணாயாமம் போன்ற மூச்சு பயிற்சிகளை செய்தல். கெட்டவர்கள் சேர்க்கை, சினிமா, நாவல்கள் இவைகளை தவிர்த்தல். வாழ்க்கை துணைவியையும் அப்படியே செய்ய பழக்குதல். அப்போது காமவெறியை வெறுப்பாய். நிலைத்திருக்கும் இன்பத்தையும் சுயேச்சையையும் அனுபவிப்பாய். பிரம்மச்சரிய மானி. ஒருவனுக்கு ஆயிரக்கணக்கான ஆசைகள் உள்ளன. அவைகளுள் ஓங்கிய நிலையில் உள்ளது இனப்பெருக்க போக ஆசையே. மற்றவையெல்லாம் இதை சார்ந்தவைகளே. போக இச்சை உண்டான பிறகே மனைவி, மக்கள், பணம், பாக்கியம், தோட்டம், துறவு, வீடு, வாசல், மாடு, கன்று இவை போன்ற சம்பந்தமான ஆசைகள் தலைவிரித்து ஆடுகின்றன. உலகப்படைப்பு நிலைகுலையாமல் இருப்பதற்காக இறைவன் இனப்பெருக்க இச்சையை மிகவும் சக்தி வாய்ந்ததாக செய்திருக்கிறார். இல்லாவிடில் சர்வகலா சாலையிலிருந்து பட்டதாரிகள் வெளிக்கிளம்புவது போல ஜீவன் முக்தர்களும் பரவி விடுவார்கள். இனப்பெருக்க இச்சையை அடக்கியாள்வது என்பது மலை போன்ற காரியம். அதை யார் அடியோடு துறந்து மனதில் பிரம்மச்சரியத்தில் நிற்கிறார்களோ அவர்கள் பிரம்மத்தின் சொரூபமே, இறைவனை தவிர வேறொன்றும் இல்லை. சிலர் பிரம்மச்சரியத்தில் நிற்க உண்மையில் முயற்சி மேற்கொள்கிறார்கள். சிரத்தையுடன் பழகி வருகிறார்கள். ஆயினும் முழு வெற்றி பெற முடிவதில்லை என்று கவலைப்படுகிறார்கள். அவர்கள் அனாவசியமாக தைரியம் இழக்கிறார்கள். அத்தியாத்மீக மார்க்கத்திலும் அளவுகோல் உண்டு. அது சூட்சும தரமானது. அது மனோ பரிசுத்த நிலையின் முன்னேற்றத்தை மிக துல்லியமாக காட்டக்கூடியது. அதை கண்டுகொள்ள வைராக்கியம், முமுக்ஷுத்துவம் இவை மனோ பரிசுத்த நிலையை அளிக்கும். மிருகங்கள் அல்லது பறவைகளின் புணர்ச்சியை பார்க்கும் போதோ நிர்வாண பெண்ணை பார்க்கும் போதோ காம உணர்ச்சி தோன்றுமாயின் உன் மனதில் இன்னும் காம விகாரம் பதுங்கி கொண்டிருப்பதே காரணம் என்பதை புரிந்து கொள்வாயாக. ஒருவர் ஸ்ரீ காயத்ரி மந்திரம் அல்லது பிரணவத்தை தினம் அரை மணி நேரம் ஜபம் செய்து வந்தால் பிரம்மச்சரியம் அல்லது பரிசுத்தத்தின் உணர்வு காணக்கூடியதே. சுத்தமற்ற புத்தியினால் அதை கண்டுகொள்ள முடியாது. 1 அல்லது 2 வருடங்களுக்கு இடைவிடாமல் சாதனங்களை செய். யோக சாதனங்கள் மற்றும் பக்தி மார்க்க சாதனங்கள், மேலும் பல்வேறு வகையான நம் முன்னோர்களின் பயிற்சி முறைகள் போன்றவற்றை செய்து கொண்டே இரு. பிறகு இப்போது இருக்கும் நிலையை உன் மனோநிலையுடன் ஒப்பிட்டுப்பார். நீயே அதிக வேற்றுமையை காண்பாய். முன்பை விட அதிக சாந்தம், பரிசுத்தம், சக்தி, பலம் இவைகளை உணர்வாய். இதில் சந்தேகமே இல்லை. ஆனால் மகத்தான முயற்சி தேவை. தொன்று தொட்டு தொடர்ந்து வரும் தீய சமஸ்காரங்கள் சக்தி வாய்ந்தவைதான். ஆதலால் மனம் தூய்மை பெற தாமதமாகலாம். ஞானிகளுக்கு கெட்ட சொற்பனமே ஏற்படாது.
மனம் பிரம்மச்சரியத்தில் நிலைத்து நிற்பவருக்கு ஒரு கெட்ட சொப்பனம் தோன்றாது. உன் மனம் பரிசுத்தத்தின் அளவை கணக்கிட்டு பார்க்க சொப்பனம் ஒப்பற்ற ஓர் அளவுகோலாகிறது. கெட்ட சொப்பனங்கள் தோன்றாவிடில் நீ பரிசுத்தத்தில் உயர்ந்து கொண்டு போகிறாய் என்று அறிந்து கொள்ளலாம். கொஞ்சமாவது பிரம்மச்சரியத்தில் ஊன்றி நிற்பவர் வியாதிகளின் போக்கை எளிதில் கவனித்து விடலாம், எளிதில் கடந்து விடலாம். குணமடைந்த பின்னும் சீக்கிரமே முந்தைய நிலையை அடைந்து விடலாம். சாதாரணமாக வியாதிக்கு பின் உடம்பு தேர 1 மாதம் பிடிக்குமாயின் பிரம்மச்சரியத்தில் நிற்பவன் ஒரே வாரத்தில் அந்த வலிமையை பெற்றுவிடலாம். கண் மனதின் ஜன்னல். மனது சுத்தமாயும் அமைதியாயும் இருந்தால் கண்களும் அமைதியாயும் ஸ்திரமாயும் இருக்கும். பிரம்மச்சரியத்தில் ஊன்றி நிற்பவர் ஒளி பொருந்திய பார்வை, இனிய குரல், அழகிய நிறம், குறைந்த மலம் இவைகளுடன் இருப்பர். வாழ்க வளமுடன். அடுத்தது வீரியம். அன்னரசத்தில் இருந்து இரத்தமும், இரத்தத்திலிருந்து மாமிசமும், மாமிசத்திலிருந்து கொழுப்பும், கொழுப்பிலிருந்து எலும்பும், எலும்பிலிருந்து நிணமும், எலும்பு மஜ்ஜையும், எலும்பு மஜ்ஜையிலிருந்து விந்துவும் சுக்கிலமும் உற்பத்தியாகிறது. சப்த தாதுக்களின் சாரமே விந்து எனப்படுவது. உடலின் அனைத்து தாதுக்களின் சாரமே விந்து எனப்படுகிறது. எலும்பு மஜ்ஜையினுள் இருக்கும் தாதுவானது இந்த சப்த தாதுக்களே உடலையும் உயிரையும் தாங்கி நிற்பவை. வீரியம் சூட்சும நிலையில் உடலில் உள்ள எல்லா கண்ணறைகளிலும் காணப்படுகிறது. வீரியம் என்பது விந்துவானது உயிர் அணுக்களானது சூட்சும நிலையில் உடலில் உள்ள அனைத்து அறைகளிலும் காணப்படுகிறது. கரும்பில் சர்க்கரையும் பாலில் வெண்ணையும் பரவி இருப்பது போல நம்முடைய உயிர் அணுக்களானது உடல் முழுவதும் பரவி இருக்கிறது. 80 சொட்டுக்கள் இரத்தத்திலிருந்து ஒரே ஒரு சொட்டு விந்துவானது தயாரிக்கப்படுவதாக ஆயுர்வேதம் கூறுகிறது. 2 பீஜ கோளங்களினுள்ளிருந்தும் கண்ணறைகள் வீரியத்தை தயாரிக்கும் சக்தி வாய்ந்தன. தேன் சேகரிப்பது போல பீஜ கண் அறைகள் உயிரணுக்களை துளி துளியாக இரத்தத்திலிருந்து சேகரிக்கின்றன. தயாரிக்கப்படும் உயிரணுக்களானது இந்திரிய பையில் சேமிக்கப்படுகிறது. அதிர்ச்சியின் காரணமாக வெளிப்போக்கும் குழல்களின் மூலம் சிறுநீர் குழாய்களுக்குள் தள்ளப்பட்டு வேறொரு திரவத்துடன் கலந்து வெளிப்படுகிறது. மேற்கண்ட உறுப்புகள் மேலே செய்யும் விதத்தை உடல் நூலிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்படி தொடர்ந்து தயாரிக்கப்படும் விந்துவானது ஒன்று வெளித்தள்ளப்பட வேண்டும் அல்லது உடலின் மற்ற ஜீவாணுக்களுடன் ஐக்கியப்படுத்தப்பட வேண்டும். உடலில் தன்மயமாக்கும் போது இரத்தத்தையும் மூளையையும் வலுப்படுத்துகின்றது. விந்து சக்தியானது உயிரணுக்களானது உடலையும் மூளையையும் வலுப்படுத்துகின்றது என்று விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியின் மூலம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். வெண்ணெய் எடுத்த பால் நீர்த்து போவது போல உயிரணுக்கள் இழந்த உடலும் வலுவின்றி குன்றி விடுகிறது. எவ்வளவு உயிரணுக்கள் விந்துவின் மூலமாக இழக்கப்படுகிறதோ அவ்வளவு உடலானது பலவீனம் அடைகிறது. மரணம் பிந்து பதனம் ஜீவனம் பிந்து ரக்ஷனாத். வீரியம் இழத்தல் மரணத்தில், உயிரணுக்களை இழத்தல் விந்துவை இழத்தல் மரணத்தில் கொண்டு விடும். வீரிய சேமிப்பு விந்து சக்தி சேமிப்பு வாழ்நாளை அதிகரிக்கும் என யோக சாஸ்திரம் கூறுகிறது. பூமியிலிருந்து கிரகிக்கும் ரசத்திலிருந்தே மரம் செடி கொடிகள் பூராவும் சோபிக்கின்றன. அதுபோல நம்முடைய உயிர் அணுக்களிலிருந்தே இந்த உடலும் அதன் பல்வகை உறுப்புகளும் அழகையும் ஜீவிய சக்தியையும் பெறுகின்றன. ஸ்தூல தேகம், இருதயம், புத்தி இவைகளை உயிரணுக்களானது காப்பாற்றுகிறது. இம்மூன்றையும் உபயோகப்படுத்துபவர்களே பூரண பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்க முடியும். மல்லன் அல்லது பயில்வான் உடலை மாத்திரம் பயன்படுத்துகிறான், இதயம் புத்தி இவைகளை பயன்படுத்துவது இல்லை. ஆதலால் அவனால் பூரண பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிக்க இயலாது. அவனுக்கு ஸ்தூல உடல் வரை மட்டுமே பிரம்மச்சரியம் சித்திக்கும். இதயம் புத்தி சம்பந்தமான வீரிய பாகங்கள் நிச்சயமாக வெளியே போய்விடும். ஜபம் தியானம் மட்டும் செய்து வருகின்றவர்களுக்கு மனோ பிரம்மச்சரியம் மட்டுமே சித்திக்கும். இதயத்தையும் உடலையும் காப்பாற்றவிருக்கும் உயிரணுவானது வெளியேறிவிடும்.
ஆதலால் ஸ்தூல தேகம், இருதயம், புத்தி இம்மூன்றையுமே பயன்படுத்தி வர வேண்டும். ஆனால் ஆழ்ந்த தியானத்தில் அமரும் தேறின யோகிகள் தேக பயிற்சி மேற்கொள்ளாவிட்டாலும் பூரண பிரம்மச்சரியம் சித்தியாகும். உடல் வலிமை, மனோதிடம், புத்தி கூர்மை இவை ஏற்படுவதற்கு உடலில் வீரியம் சேமிக்கப்பட வேண்டியது அவசியம் என மேல்நாட்டு வைத்தியரான டாக்டர் டியோ லூயிஸ் அபிப்பிராயப்படுகிறார். மேலும் மற்றொரு டாக்டர் E.P. மில்லர் எழுதுவதாவது, இச்சா பூர்வகமாயமானது அனிச்சா பூர்வகமாயமானது உயிரணுக்கள் பாழாக்கப்படுவது ஜீவிய சக்தியை பாழாக்குவதாகும். இரத்தத்தின் பொருக்கான சாரத்திலிருந்தே, அதாவது நம் உடலில் உள்ள பரவி இருக்கும் இரத்தத்திலிருந்து அதில் உள்ள சாரத்திலிருந்தே உயிரணுக்களானது வெளிவருகிறது, எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. ஆதலால் மனிதன் நல்வாழ்வுக்கு பிரம்மச்சரியம் அவசியமே. தன்வந்திரியின் சீடர்களில் ஒருவர் குருவை அணுகி ஆரோக்கியத்தின் இரகசியத்தை விளக்க பிரார்த்தித்தான். வீரியமே ஆத்மா, உயிரணுக்களே ஆத்மா. இந்த உயிரணுக்களின் சக்தியை காப்பாற்றுவதால் தான் ஆரோக்கியத்தின் இரகசியம் உள்ளது. இதை வீணாக்குபவர்களுக்கு உடல், மனம், நல்லொழுக்கம், ஆத்மீக முன்னேற்றம் இவை கிட்டாது என பதிலுரைத்தார். ஒரு முறை இழந்த உயிரணுக்களை எவ்வளவு பாதாம் பருப்பு, நரம்பு சக்தியளிக்கும் டானிக், பாலாடை கட்டி, பால் ஆடை, பிராசம், மகரத்வஜம் உட்கொண்டாலும், எவ்வளவு மூலிகைகளை உட்கொண்டாலும், எத்தனை வகையான சத்து மாத்திரைகளை உட்கொண்டாலும் ஒருவன் வாழ்நாளில் ஈடு செய்யவே முடியாது. இந்த உயிரணுக்களை ஜாக்கிரதையாக சேமிக்கப்படுமாயின் ஆத்ம சகஸ்காரத்தில் திறவுகோலாகும். ஆன்மீக முன்னேற்றத்தில் இது மிகச்சிறந்த திறவுகோலாக மாறும். அத்துடன் வாழ்க்கையில் மேலான சித்திகளும் இயல்பாக கிட்ட ஆரம்பித்துவிடும். மனது, பிராணன், வீரியம். மனது, பிராணன், வீரியம் இவை ஒன்றே. மனதும் பிராணனும் பாலும் நீரும் போல உடன்பாடுடையவை. மனது, பிராணன், வீரியம் ஒரே சம்பந்தமுடையவை. மனது அடங்கில் பிராணனும் வீரியமும் தானே அடங்கும். பிராணனை அடக்குபவன் மனசெயலையும் அதாவது உயிரணுக்களின் சலனத்தையும் அடக்குகிறான். மேலும் உயிரணுக்கள் அடக்கப்பட்டு பரிசுத்த எண்ணங்களாலும் விபரீத கரணி, முத்திரை முதலிய பயிற்சிகளினாலும் மேலே விந்துஜயம் போன்ற பயிற்சிகளின் முத்திரைகளினாலும் மேலே மூளைக்கு செலுத்தப்பட்டால் மனதும் உயிரணுக்களும் பிராணனும் அடங்குகின்றன. மனதிற்கு இந்திரியங்களுக்கும் மனதிற்கும் நெருங்கிய சம்பந்தம் உள்ளது. பஞ்ச ஞான ஏந்திரியங்கள் மூலம் மனமானது சேஷ்டித்து உலகானுபவம் பெறுகிறது. பஞ்சேந்திரியங்கள் என்பது கண், காது, மூக்கு, வாய் போன்ற ஐம்புலன்கள் உலகானுபவம் பெறுகிறது. ஞானேந்திரியங்கள் மூலம் சுகம் அனுபவிக்கிறது. 5 கர்மேந்திரியங்களை கொண்டு வேலை வாங்குகிறது. ஆதலினால் இந்திரியங்களின் அடக்கம் உண்மையில் மன அடக்கம் ஆகிறது. யம, நியம, சம, தம, பிரத்யாகாரம் முதலிய பயிற்சி மறைமுகமாக இந்திரியங்களையும் மனதையும் அடக்கும் குறிக்கோளுடையது. எத்தகைய பயிற்சிகளை செய்தாலும், எத்தகைய வழிமுறைகளை பின்பற்றினாலும் அது நம்முடைய மனதையும் ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தும். அதனை சரி செய்து நம்முடைய உயிரணுக்களை வீணாக்காமல் காக்கும் குறிக்கோளோடையே நம்முடைய முன்னோர்களால் அது வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது. மனது பஞ்ச ஞானேந்திரியங்களுடன் சேர்ந்து சப்த, ஸ்பரிச, ரூப, ரச, கந்தங்களை அனுபவிக்கிறது. ஸ்பர்ச சக்தியினால்தான் அத்தியந்த இன்பம் பெறுகிறது. ஆண், பெண் உடல் சேர்க்கையே மனதிற்கு இன்பத்தின் முக்கியம்சமாகிறது. எல்லோரும் இதில் மூழ்கி மறிக்கிறார்கள். சிறப்பான உணவு, பான வகையின் ருசி பின்வருகிறது. ரூபம், சௌந்தரிய, உருவ ஆனந்தம், சங்கீத ஆனந்தம், சப்தம், முடிவில் கந்தம் வருகிறது. நாக்கை போல மூக்கு அவ்வளவு தொந்தரவு தரக்கூடியதில்லை. நான் அடங்கினால் மற்ற எல்லா இந்திரியங்களும் தானாகவே அடங்கும் என்ற காரணத்தால் உணவு வகைகளில் பல கட்டுப்பாடுகளையும் நம் முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். மனதை அடக்குபவன் பிராணனை அடக்குகிறான். பிராணன் வாசனைகள், சூட்சும ஆசைகள் இவ்விரண்டின் அசைவே மனதை வேலை செய்ய தூண்டுகிறது. ஒன்று
அழியின் மற்றது தானே அழிந்துவிடும். எங்கு மனம் லயிக்கிறதோ அங்கு உயிரணுக்களானது, அதாவது உயிர் ஆற்றலானது, பிராணனானது கட்டுப்படுகிறது. எங்கு பிராணன் உயிரணுக்கள் நிலை கொள்கிறதோ, உயிராற்றல் நிலை கொள்கிறதோ அங்கு மனதும் லயிக்கிறது. மனதும் பிராணனும், அதாவது உயிர் ஆற்றலும் அடக்கப்படாத போது எல்லா இந்திரியங்களும் தங்கள் தங்கள் தொழில்களில் மும்முரமாக ஈடுபட ஆரம்பித்து விடுகின்றன. வாழ்வு என்பது ஒரு மகத்தான நதி. ஐம்புலன்களும் அதன் நீர், காமம், லோபம், கோபம் ஆகிய முறையே முதலை, சுறாமீன், திமிங்கிலங்களாகின்றன. பிறப்பு இறப்பு என்ற நீர் சுழல்கள். அறிவாளி தன்னடக்கம் விசாரம் என்னும் படகு கொண்டு அந்த ஆற்றை கடக்கிறான். மான் சப்தத்தினாலும், யானை ஸ்பர்சத்தினாலும், இரூபத்தினாலும், மீன் ரசத்தினாலும், தேனி கந்தத்தினாலும் சித்திக்கப்பட்டு பிடிபடுகின்றன. ஓர் இந்திரியத்திற்கே இத்தகைய சக்தி உண்டென்றால் மனிதன் பஞ்சேந்திரியங்களையும் ஒருமிக்க செயல்புரியும் போது அதன் விலையை சொல்லவும் வேண்டுமா? அதாவது ஒரு மானை பிடிக்கும்போது ஒரு பக்கத்திலிருந்து சத்தம் எழுப்பி இன்னொரு பக்கம் அதை ஓட விட்டு பிடிப்பார்கள். அதே போல் யானை ஸ்பரிசத்தினாலும், யானையை பார்த்தீங்கன்னா தட்டி தடவி கொடுத்து அதனோடு ஸ்பரிசம் செஞ்சு ஈர்த்து அதை பிடிக்கிறது. அதே மாதிரியே மீன் ரசத்தினாலும், மீனை பிடிக்கும்போது அதற்கு தேவையான உணவு, நாக்கின் தித்திப்பு டேஸ்ட்டை காட்டி மீனை பிடிக்கிற மாதிரி, அதே மாதிரியே தேனியை தந்தத்தினாலும் சித்திக்கப்பட்டு பிடிக்கப்படுகின்றன. தேனி பிடிக்கும்போது நெருப்பு போன்ற அந்த சித்திக்கப்பட்டு பிடிக்கப்படுது. இதே மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களும் ஒரு புலன்களுக்கு அடிமையாகி விரைவில் பிடிபடுது. ஆனால் மனுஷன் 5 புலன்கள் வழியாகவும் செலவழிச்சிட்டு மயக்கத்தில் இருக்கிறதுனால அதன் விளைவை சொல்லவும் வேண்டுமா? அதுதான் இந்த காலத்தில் இப்போ நடந்துட்டுருக்கிற பல்வேறு குழப்பங்களுக்கும் காரணமாக இருக்குங்க. உலோகங்களில் உள்ள அசுத்தங்கள் துருத்தியின் உதவியால் உலையில் தகிக்கப்படுவது போல, துருத்தியின் என்பது நெருப்பின் உதவியால் உலையில் தகிக்கப்படுவது போல, இந்திரியங்களினால் ஏற்படும் களங்கங்கள் பிராண அடக்கத்தினால் தகிக்கப்படுகின்றன. அதாவது ஆழ்ந்த தியானத்தினால், ஆழ்ந்த மெடிடேஷன் மற்றும் தவ முறைகளினால் அது பார்த்திங்கன்னா நம்முடைய ஐம்புலன்களும் கண்ட்ரோலுக்கு வருது. அது நன்கு பவித்திரமாக்கும். நடுத்தர மனிதன் மனதின் மேல் எவ்வித கட்டுப்பாடும் உடையவன் அல்லன். மனம் கிளர்ச்சி கொண்டு நாலாபுறங்களிலும் ஓடுகிறது. அது அவனை சூறையாடுகிறது, அவனை ஆட்சி புரிகிறது. அது இடைவிடா சலனம், குழப்பம் நிறைந்த நிலையில் இருக்கிறது. பஞ்சேந்திரியங்கள் மூலம் அவன் கவனத்திற்கு பூசலிட்டு கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான விஷய படங்கள், உருவங்கள் எப்போதும் அதில் பதிந்த வண்ணமாய் இருக்கின்றன. தன் திருப்திக்காக ஒவ்வொரு இந்திரியமும் தன் தனித்த விஷயானுபவத்திற்கு மனதை இழுத்து கொண்டிருக்கிறது. நல்ல இசையை கேட்கும்போது காது மனதை இழுக்கிறது. நாக்கு காபி ஹோட்டலுக்கும் டீ கடைக்கும் செல்லுமாறு மனதை தூண்டுகிறது. ஒரு க்ஷண ஓய்வு கூட மனதுக்கு இல்லை. உள்ளிருந்து விசாரங்கள், தொல்லைகள், கவலைகள், நானாவித பீதிகள், பிணிகள், தூஷணைகள், பகை, காமம், கோபம், ஆச்சரியம் உள்ளிட்ட சதா மனதை வதைத்து கலக்கிக்கொண்டே இருக்கின்றன. எண்ணங்கள், உத்வேகங்கள், மனோசஞ்சலங்கள், வினைத்துறைகள், சுபாவ உணர்ச்சிகள், இந்திரியங்கள் முதலியவற்றை கட்டுப்படுத்துபவனே உண்மையில் சக்கரவர்த்திக்கெல்லாம் சக்கரவர்த்தி. மனதை கட்டுப்படுத்த தெரிந்தவனே அனைத்து வித மன்னர்களுக்கும் மன்னாதி மன்னன். அவனே சுகானுபவம் உடையவன். பூர்ண பிரம்மச்சரியத்தில் நிலை கொள்ள எல்லா புலன்களின் அடக்கமும் இன்றியமையாததாகும். எதிர்த்தாக்குதல்களுக்கும் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எப்போதும் விழிப்புடனும் கருத்துடனும் இல்லாவிடில் சில மாதங்கள், சில வருஷங்கள் கூட அடக்கப்பட்டிருந்த இந்திரியங்கள் கலகம் செய்ய ஆரம்பிக்கும். சந்தர்ப்பம் கிடைத்த போது புரட்சி செய்து சந்தியில் இழுத்துவிடும். 1 அல்லது 2 வருடங்களுக்கு பிரம்மச்சரியம் அனுசரிப்பவர்கள் அதிக காமம் கொண்டு ஏராளமான உயிரணுக்களை பாழாக்குகிறார்கள். முடிவில் சிலர் திருத்தப்படக்கூடாதவர்களாகவும் அனுசார ஈனர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள். ஒரு வீட்டு வேலையாளை அடக்கியாள்வதே அதிக கஷ்டம். அப்படி இருக்க ஒரு இந்திரியத்தை அடக்குவது எவ்வளவு பெரிய கஷ்டம்! 5 இந்திரியங்களையும் அடக்குவது மிகவும் கஷ்டம். ஜீதேந்திர யோகியே பூலோக அதிபதியாக மாறுவான். வாழ்க வளமுடன். துர்சங்கத்தின் விளைவு.
எது மனதில் பரிசுத்தமற்ற எண்ணங்களை கொண்டு வருகிறதோ அதுவே துர்சங்கம். மனதில் கெட்ட எண்ணத்தை புகுத்த வல்லது எதுவாயினும் அதுவே துர்சங்கம். மனதில் காம எண்ணங்களை தூண்டும் மிருகாதிகளின் புணர்ச்சியை பார்ப்பதும் துர்சங்கமே. மீன் புணர்ச்சியை கண்டு ஒரு ரிஷி கூட விகாரம் அடைந்தார். ஆபாச படங்கள், ஆபாச பேச்சுக்கள், கட்டுக்கதைகள் கொண்ட நாவல்கள் இவை காமத்தை தூண்டி இதயத்தின் கண்ணியமற்ற கீழ்த்தரமான விரும்பத்தகாத எண்ணங்களை உண்டாக்குகின்றன. ஆனால் ஸ்ரீராமர், கிருஷ்ணர், இயேசுநாதர், புத்தர் முதலியவர்களின் நல்ல படங்களின் தோற்றம், சூர்தாஸ், துளசிதாஸ் போன்ற மகான்களின் மனதை உருக வைக்கும் கீர்த்தனைகளை கேட்டல் கண்ணியமான எண்ணங்களையும் ஆன்மீக பக்தியையும் இதயத்தில் தூண்டுகின்றன. தெய்வீக மயிர்கூச்சலையும் ஆனந்த கண்ணீரையும் அன்பையும் உண்டாக்கி உடனேயே பாவ சமாதிக்கு மனதை உயர்த்துகிறது. காம விகாரம், கோபம், பொறாமை, பேராசை, பாசாங்கு, கர்வம், கபடம், ராஜதந்திரம் முதலியவை உள்ளிருந்து தைக்கும் முட்கள். துர்சங்கம், ஆபாச படங்கள், நாவல்கள், மட்டரக பாட்டுக்கள், சினிமா முதலியவை வெளியிலிருந்து தைக்கும் முட்கள். இவைகளுக்கு உள்ள வேறுபாட்டை இப்போது தெளிவாக அறிகிறாயா? லண்டன் கோர்ட் ரகசியங்கள், மிஸ்ட்ரிஸ் ஆஃப் தி லண்டன் கோர்ட் என்னும் நூலை படிக்கும் பொழுது நடன கச்சேரி, இறா கூத்து, சினிமா பார்க்கும்போதும் உன் மனோநிலை எப்படி இருக்கிறது? வாரணாசி ஸ்ரீ ஜெயேந்திரபுரி மகாராஜ் அவர்களின் சத்சங்கத்தில் கலந்து கொள்ளும் போதோ, ரிஷிகேசத்தில் ஏகாந்தத்தில் இருக்கும் போதோ, உபநிஷத்துக்கள், மத நூல்கள் படிக்கும்போது உன் மனோநிலை எப்படி இருக்கிறது? இந்த மனோநிலைகளை ஒப்பிட்டு பரிசோதனை செய். சங்கத்தை போல ஆத்மாவை அடியோடு பால்படுத்துவது வேறு எதுவுமே இல்லை. துர்சங்கம் தவறான பழக்கங்கள், தவறான விஷயங்களிலும் நம்மை விடுபடுத்த வேண்டும் என்பதை மனதில் இருத்திக்கொள். சாதகர்கள் துர்சங்கத்தை அடியோடு தவிர்க்க வேண்டும். பெண்ணை பற்றிய கதைகள், செல்வந்தர்களின் பெரும்போக மார்க்கங்கள், காரமான உணவு வகைகள், வாகனங்கள், இராஜாங்க விஷயங்கள், பட்டாடை, புஷ்பங்கள், வாசனைகள் முதலியவைகளுக்கு காது கொடுக்கவே கூடாது. ஏனெனில் மனம் எளிதில் அதிர்ச்சியுறும். பெரும் போக அனுபவிகள் போல நடிக்க தூண்டும். ஆசை எழும்பும், பற்று கொள்ளும். துர்மார்க்க கீதங்கள் மனதில் கெட்ட சிந்தனையை ஆழப்பதிய வைக்கும். கெட்ட பாட்டுக்கள் பாடுமிடத்தை சாதகர்கள் அடியோடு தவிர்க்க வேண்டும். சாதகர்களே, உலகாயதன சித்த விருத்தியுடையவர்களின் சேர்க்கையிலிருந்து பறந்து செல்லுங்கள். நகரங்களின் பரபரப்பிலிருந்தும் உலக குழப்பங்களிலிருந்தும் வெளியேறுங்கள். லௌகீக பேச்சாளர்கள் உங்களை சீக்கிரத்தில் கெடுத்து விடுவார்கள். உங்கள் மனம் தடுமாறிக்கொண்டு திரிய ஆரம்பித்துவிடும். வீழ்ச்சி அடைவீர்கள். ஓர் ஏகாந்த ஸ்தலத்திற்கு சென்றிருந்தாலும், சாதுக்கள் சங்கத்தில் வசித்து வந்தாலும் அபாய நிலையிலிருந்து வெகு தூரம் சென்று விட்டவர்கள் ஆவீர்கள். சாதனத்தின் முன்னேற்றம் அடைய நிபுணர்களின் வசீகர ஒளியும் சக்தி வாய்ந்த எண்ண அலைகளும் காமிகளின் மனதில் அசாதாரண மாறுதல்களை உண்டாக்கும். அடிக்கடி சத்சங்கத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஆன்மீக சொற்பொழிவுகள், ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது துர் சங்கங்களிலிருந்து, கெட்ட சகவாசங்களிலிருந்து எளிதில் வெளிவருவீர்கள். தீய எண்ணங்கள், மனதை அசுத்தப்படுத்தி தாழ்த்துகின்ற எல்லா நினைவுகளும் தீய எண்ணங்களே. ஒரு கெட்ட எண்ணம் மனதில் பிரவேசித்ததும் இந்திரியம் கிளம்புகிறது, புலன்கள் கிளம்புகிறது. இது ஆச்சரியம் அல்லவா? அடிக்கடி இப்படி ஏற்படுவதால் உனக்கு ஆச்சரியமாக தோன்றவில்லை. ஒரு மகத்தான சூரியன் உதிக்க பூரா உலகமும் பிரகாசிக்கப்படுகிறது. அதுவும் ஒரு ஆச்சரியம். ஞான சூரியனாகிய ஒரே ஆத்மா எல்லா மனங்களையிலும் பிரகாசிக்கிறது. இது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். உன் அறியாமையினால் இந்த முக்கிய விஷயத்தை புறக்கணிக்கிறாய். மனம் ஒரு மின்சார உற்பத்தி களம் போல. அது உண்மையில் சலன இயந்திரமே. அது சக்தியின் இருப்பிடம். நானாவித உறுப்புகள், தசைநார்கள், கால், கை பாகங்கள் முதலியவை உங்களுக்கு நரம்புணர்ச்சியாகிய மின்சார வேகத்தை எடுத்து செல்லும் பிரத்யேக கம்பிகளே நரம்புகள். பலரசம் அல்லது புளிரசத்தை தங்க பாத்திரத்தில் வைத்தால் கெடுவதில்லை. அதையே பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் வைத்தால் கெட்டு விஷமாக மாறுகிறது. அதுபோலவே அடிக்கடி தியானம் பழகி வருபவரின் மனதில் விஷயாகார விருத்திகள் தங்கினால் அவரை கரைப்படுத்தி விசாரத்தை தூண்டுவதில்லை. பரிசுத்தமற்ற மனதில் விஷயாகார விருத்திகள் தங்கினால் விஷய சம்பந்தமான பொருள்கள் குறுக்கிட்டாலும் அதிர்ச்சியை உண்டாக்குகிறது. மாமிச பிண்டமாகிய ஒரு ஸ்தூல உடல்
பூர்வ சமஸ்காரங்கள், வாசனைகள் இவைகளை ஆதாரமாக கொண்டு தன் சொந்த அனுபவத்திற்காகவும் போகத்திற்காகவும் மனதினால் ஆக்கப்பட்டதே. பிராணசக்தி சலனப்படவே மனதில் எண்ண சலனம் ஏற்படுகிறது. இந்த எண்ண சலன வேகம் மின்னல் வேகத்தில் நரம்புகளின் மூலம் உறுப்புகளுக்கு அனுப்பப்படுகிறது. கொந்தளிப்பும் புரட்சிகரமும் நிறைந்த இந்திரியங்களை உடையதும் ஒழுங்குபடுத்தப்படாததுமான காமிகளின் உறுப்புகளை ஆட்சி புரிகிறது. பயிற்சியுடன் தேறின யோகிக்கு அதே மனது கீழ்ப்படிதலும் நம்பிக்கைக்கும் உகந்ததுமான சேவகனாக மாறிவிடுகிறது. சதா விழிப்புள்ள பிரம்மச்சாரி தன் எண்ணங்களை ஜாக்கிரதையுடன் கவனித்து வர வேண்டும். மனமாகிய உற்பத்தி சாலையில் ஒரு கெட்ட எண்ணங்கூட நுழையாதபடி பார்த்து வர வேண்டும். அவனுடைய மனது சதா லட்சியத்தினிடமேயே நிலைநிறுத்தப்பட்டால் தீய எண்ணம் உள் நுழைவதற்கு இடமே இல்லை. கள்ளக்கதவின் வழியாக ஒரு தீய எண்ணம் உள்ளே நுழைந்து விட்ட போதிலும் அந்த எண்ணத்துடன் மனோநிலை பெற அனுமதிக்க கூடாது. அதற்கு இரையாகிவிட்டால் அந்த எண்ண ஓட்டம் ஸ்தூல ஸ்தரீரத்திற்கு மாற்றப்பட்டுவிடும். இந்திரியங்களும் நரம்பு கூட்டங்களும் எரிய ஆரம்பித்துவிடும். இது அபாயகரமான நிலை. அதற்கு எதிரடையான தெய்வீக எண்ணங்களை கைக்கொள்வதன் மூலம் தீய எண்ணம் முளையிலேயே கிள்ளி எரியப்பட வேண்டும். ஸ்தூல தேகம் வரை அது போகக்கூடாது. திட சித்தம் உண்டானால் உடனேயே தீய எண்ணத்தை துரத்திவிடலாம். பிராணாயாமம், திட பிரார்த்தனை, ஆத்ம சிந்தனை, சகுன தியானம், சத் சங்கம் முதலியவைகளை கொண்டு மனோசாலை வாயிலேயே தீய எண்ணங்கள் மூளையுடன் கிள்ளி எரியப்பட்டு விடக்கூடும். ஆரம்பத்தில் போராட்டம் கடுமையாகத்தான் இருக்கும். நீ மேலும் மேலும் பரிசுத்தமடைய, சித்த சக்தி விருத்தியடைய, சத்துவம் பெருக, தியான குணம் வழக்கமாக ஸ்தூல மனோ பிரம்மச்சரியங்களில் நிலை பெறலாம். எண்ணத்தின் சக்தியை உணர்ந்து அதை அனுகூலமாக பயன்படுத்திக்கொள். மனோ கர்மங்களையும் அறிந்து கொள். சுத்த சித்தத்தை பயன்படுத்திக் கொள்வதையும் அறி. உன் எண்ணங்கள் விழிப்பும் சாமர்த்தியமும் நிறைந்த காவல்காரனாக மாறு. சாமர்த்தியத்தினாலும் அறிவினாலும் அவைகளை மனதிலிருந்து தலை தூக்குவதற்கு முன்னமேயே அடக்கிவிடு. மனதின் அடித்தளத்திலிருந்து அசுத்த எண்ணங்கள் அதிவேகமாய் எழும்பி வரும்போது அவற்றை தடுத்து நிறுத்தாதே. இஷ்ட மந்திரத்தை ஜபம் செய். உன் குறைகளையும் தீய குணங்களையும் பொருட்படுத்தி கொண்டிருக்காதே. உள்நோக்கி குறைகளை கண்டுகொண்டால் போதுமானது. தீய குணங்களுடன் எதிர்த்து போரிட முயற்சிக்காதே. அப்படி எதிர்த்தாயானால் அவை தலைவிரித்தாடும். உன் குறைகளையும் பலவீனத்தையும் கருதி கவலை கொள்ளாதே. சத் அவஸ்தை எப்போதும் வெல்லும். சாத்வீக ஒழுக்கம் பழகு. தியானத்தினாலும் நல்ல குணங்களின் அபிவிருத்தியினாலும் பிரதிபாஷ பாவனையாலும் துர்குணங்கள் தானாகவே அழிந்துவிடும். இதுதான் சரியான பாதை. துர்மார்க்க வாழ்க்கையின் தீமைகள் இந்நாட்களில் காண்பதென்ன? ஆண், பெண், சிறுவர், சிறுமி எல்லோரும் சுத்தமற்ற எண்ணங்கள், காம விகாரங்கள், அற்ப புலன் உணர்வு இன்பங்கள் ஆகிய கடலில் மூழ்கி கிடக்கின்றனர். இது மிகவும் வருந்தத்தக்கது. சில சிறுவர்களின் வாழ்க்கை சரித்திரத்தை கேட்க மனம் நடுக்கங்கொள்கிறது. பல கல்லூரி மாணவர்கள் நேரில் இயல்புக்கு மாறான வகைகளில் தன்னுடைய விந்து சக்தியை இழந்ததால் தூக்கத்திற்கும் சோர்வுக்கும் ஆளாகி வாழ்ந்து வருவதை தெரிவித்திருக்கிறார்கள். காம மயக்கத்தினாலும் போக கிளர்ச்சியினாலும் விவேக சக்தியை இழந்து விட்டார்கள். அநேக வாரங்கள் மாதங்களில் அடையப்பட வேண்டிய அந்த சக்தியை அற்ப க்ஷண நேர இன்பத்திற்காக ஏன் இழக்க வேண்டும்? போக கிரிகையில் விசேஷ சக்தி, இனப்பெருக்க வேளையில் விசேஷ சக்தி விரயமாகிறது. அக்காரியத்தினால் நரம்பு கூட்டங்களே ஆட்டங்காண்கின்றன. ஞாபக தடுமாற்றம், பருவத்திற்கு முந்தின அதாவது குறிப்பிட்ட வயதிற்கு முன்பாகவே நரை, வீரியமிழத்தல், ஆண்மை குறைவு ஏற்படுதல், பற்பல கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள், பல நரம்பு வியாதிகள் ஆகியவை அளவிற்கு மிஞ்சிய வீரிய நஷ்டத்தால், அளவுக்கு மிஞ்சிய விந்து விரயத்தினால் ஏற்படுகின்றன. அணிலை போல வீரிய பலத்துடன் துரிதமான கதியுடன் இங்கும் அங்கும் துள்ளி குதிக்க வேண்டியிருக்க இளைஞர்கள் வெளுத்த முகத்துடனும் தள்ளாட்டமான நடையுடனும் காட்சியளிப்பது திடுக்கிடச் செய்கிறது. விந்து நஷ்டத்திற்கு பிறகு உண்டாகும் தீமைகளை கவனமாக குறியுங்கள். விந்து பலம் குன்றியவர்
உடல் மனம் சன்மார்க்கம் இவைகளின் சோர்வு அடைகிறார்கள். மனமும் உடலும் திட நுற வேலை செய்ய மறுக்கின்றன. அதிக களைப்பையும் பலகீனத்தையும் அனுபவிக்கிறார்கள். நஷ்டப்பட்ட விந்துவை ஈடு செய்ய பால் பழங்கள் தாது விருத்தி லேக்கியங்கள் முதலியவை கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். நஷ்டத்தை ஈடு செய்ய இவைகளால் முடியாது என்பதை நினைவில் வையுங்கள். ஒரு தடவை விந்து சக்தியை நஷ்டப்பட்டால் உயிரணுக்களை இழந்துவிட்டால் அது நஷ்டமே. பயங்கரத்தினாலும் பயங்கரமானதும் உற்சாதகமற்றதும் துக்ககரமானதுமான வழியில் வாழ்வை நாளை கழிக்க வேண்டியதுதான். நாளுக்கு நாள் உடல் மனோபலம் குன்றிக்கொண்டே போகும். விசேஷமான விந்து சக்தியை நஷ்டமடைந்தவர்கள் அற்ப விஷயங்களில் கூட முன்கோபம் அடைகிறார்கள். சீக்கிரமே அமைதியை இழக்கிறார்கள். சிறு விஷயங்களே அவர்கள் மனதை தடுமாற்றம் கொள்ளச் செய்கின்றன. பிரம்மச்சரியம் இல்லாதவர்கள் கோபம் பொறாமை சோம்பல் பயம் இவைகளுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். புலன்களை அடக்கியாலும் சக்தி இல்லையேல் நீங்கள் குழந்தைகள் கூட செய்ய துணியாத மதிகட்ட செயல்களை செய்ய துணிகிறீர்கள். உடல் ஆன்ம வளர்ச்சிக்கு பரிசுத்த வாழ்க்கை முக்கியம். உடல் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு அமைதியான தூய்மையான பரிசுத்தமான வாழ்க்கையானது இன்றியமையாததாகும். அறியாமை வசப்பட்டு உடல் உறுப்புகளை துர்பிரயோகம் செய்வதனால் விந்து சக்தி நட்டமடைகிறது. உயிரணுக்கள் வீணாகிறது. உடல் மன அபிவிருத்தி தடைபடவே சிறுவர் சிறுமியர் வெளிக்காட்டாமல் தவிக்கின்றனர். உடல் உறுப்புகளின் இயற்கை கசிவுகள் பற்றி பறித்து கொள்ளப்படவே இதற்கு தகுந்தாற்போல நரம்பு சக்தி குன்றுகிறது. அதனால் உறுப்புகள் தங்கள் தொழில்களை இயற்றுவதில் கோளாறுகள் ஏற்படுகின்றன. உடல் நலம் கெட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது. சிறுவர்கள் பாண்டு ஞாபக தடுமாற்றம் தளர்ச்சி இவைகளால் அவதிப்படுகிறார்கள். இதனால் படிப்பையும் கூட நிறுத்த வேண்டியதாகிறது. வியாதிகள் அதிகரித்து கொண்டே வருகின்றன. ஆயிரக்கணக்கான டாக்டர்கள் வைத்தியசாலைகளையும் மருந்து கடைகளையும் நடத்தி வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான ஊசி மூலம் ஏற்று மருந்து வகைகள் வைத்தியசாலைகளில் புகுந்துவிட்டன. அப்படி இருந்தும் துன்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. ஜனங்களால் அருந்தொழில்களிலும் வியாபாரத்திலும் வெற்றி கொள்ள முடிவதில்லை. காரணம் என்ன? அபரிமிதமான பெண் இன்பத்திற்கும் தீய பழக்க வழக்கங்களிலும் உயிரணுக்களை விந்து சக்தியை பாழாக்குவதே அதற்கு காரணம். அசுத்த மனதுடன் அசுத்த உடலும் ஏற்பட இதுவே காரணம். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பரிசுத்த பிரம்மச்சரிய வாழ்க்கையை எப்படி நடத்துவதென்பதை சிறுவர் சிறுமியர்களுக்கு சரியான வகையில் எடுத்து கற்பிக்க வேண்டும். அவர்கள் அறியாமைக்கு பெரியவர்களே காரணம். பிரம்மச்சரிய விஷயமாய் இவர்களுக்கு பயிற்சி அளிக்காததினால் ஏற்பட்டுள்ள கேடுகள் பல ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இளைஞர்களின் நடத்தையை கண்காணித்து வர வேண்டும். பிரம்மச்சரியம் பற்றிய துண்டு பிரசுரங்கள் ஏராளமாக வழங்கப்பட வேண்டும். அசுத்த வாழ்க்கையினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை அவர்கள் மனதில் தைக்கும்படியாக எடுத்து கூற வேண்டும். ஒருவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற விரும்பின் சூதாட்டம் மதுபானம் ஊதாரித்தனம் மிதமிஞ்சிய தூக்கம் சோம்பல் பயம் கோபம் மதமதப்பு தாமதம் இவைகளை விட்டு விட வேண்டும். உயிரணுக்களின் சக்திகள் சரிவர பாதுகாக்கப்பட்டால் அது விசித்திரமான சக்தியாகவும் பலமானதாகவும் மாறுகிறது. அது மனோசக்தி ஆற்றல் சாமர்த்தியம் இவைகளை அதிகப்படுத்துகிறது. அதனால் வசீகரத்தன்மையை அடையலாம். எல்லா வாழ்க்கை துறையிலும் முன்னேற்றம் கண்டு ஆச்சரியம் விளைவிக்கலாம். அதற்கு மிக முக்கியமான துணை நம்முடைய உயிரணுக்களே, நம்முடைய விந்து சக்தியே. இந்திரிய ஸ்கலிதம். இளைஞர்கள் தங்கள் இளமையை இழந்து அனுபவிக்கும் அவதிகளை பற்றி எனக்கு எழுதி கொண்டு வருகிறார்கள். மற்ற ரகமான மலிவான காதல் இலக்கியங்கள் ஆபாச படங்கள் தவறான மார்க்கத்தில் இளைஞர்களை இழுத்து செல்ல அவர்களுக்கு மேலும் மேலும் துன்மார்க்கங்களில் ஈடுபட தூண்டுகோள்களாக இருக்கின்றன. சுவாதீனம் இல்லாமலேயே சுய உணர்வு இல்லாமலேயே உயிரணுக்கள் வீணாகி விடுகிறது. அவர்களுக்கு கோர பீதியை அளிக்கிறது. உடல் மெலிந்து விடுகிறது. ஞாபக சக்தி மங்கி விடுகிறது. முகம் கோரமாக காட்சியளிக்கிறது. வெக்கத்தினால் பிறரிடம் சொல்லி நிவர்த்தித்து கொள்ள முடியாமல் தவிக்கிறார்கள். அடியில் கண்டவைகளை கவனித்து தங்கள் வாழ்க்கையை நல்வழியில் செலுத்த முயன்றால் சுகம் பெற்று ஆனந்த நிலையையும் அடையலாம். சூட்சும சரீரத்தில் வேலை நடந்து கொண்டிருக்கும் மனது திடீரென சலனப்பட்ட நிலையில் பலாத்காரமாக ஸ்தூல சரீரத்தில் பிரவேசிப்பது இரவில் இந்திரிய ஸ்கலிதத்திற்கு காரணம். இரவில் நைட்ஃபால் மற்றும் வெட் ட்ரீம்ஸ் போன்றவற்றிற்கு சூட்சும சரீரத்தில் வேலை நடந்து கொண்டிருக்கும் மனது திடீரென சலனப்பட்ட நிலையில் பலாத்காரமாக
ஸ்தூல சரீரத்தில் பிரவேசிப்பதே இந்திரிய ஸ்கலிதத்திற்கு காரணம். அநேக விஷயத்தில் தீய கனவு காரணமாகலாம். இரவின் கடைசி பாகத்தில்தான் சாதாரணமாக விந்து விரயம், தூக்கஸ்கலித விரயம் ஏற்படுகிறது. காலையில் 3 to 4 மணிக்குள் படுக்கையை விட்டு எழுந்து விடுபவர்கள் இந்த விந்து விரயத்திற்கு ஆளாக மாட்டார்கள். இரவில் சிறுநீர் விட உணர்ச்சி சிறிது தோன்றியவுடன் படுக்கையிலிருந்து எழுந்து மூத்திர கோஷத்தை காலி செய். இதுவும் ஒரு காரணம். மல ஜல விசர்ஜனங்களை செய்துவிட்டு படுக்கைக்கு செல். தீவிர மலபந்தத்திலிருந்து மலக்குடல் நிரப்பப்படும் போது இந்திரிய பையை அமுக்குகிறது. அதன் காரணமாகவும் இரவில் ஸ்கலிதம் ஏற்படலாம். சில சமயங்களில் மூத்திர கோஷம், மலக்குடல் இரண்டுமே நிரப்பப்பட்டிருப்பதனாலும், உடல் அதிக உஷ்ணமடைவதனாலும், அதிக நடையினாலும், பிரயாணத்தினாலும், அதிக தித்திப்பு பண்டங்களை அல்லது மிளகாய் உப்பு கலந்தவைகளை சாப்பிடுவதனாலும் கூட உயிரணுக்கள் வீணாவதில் ஏற்படலாம், இந்திரிய ஸ்கலிதம் ஏற்படலாம். மலபந்தம் உள்ளவர்கள் எனிமா உபயோகப்படுத்த வேண்டியது அவசியம். பெண்ணின் எண்ணமோ காட்சியோ அல்லது ஸ்பரிசமோ உண்டான மாத்திரத்தில் இந்திரிய ஸ்கலிதம் ஏற்பட்டுவிடும் என ஏற்பட்டு விடுவதற்கு சிலர் தளர்ச்சி உள்ளவர்களாகவும் காமிகளாகவும் இருக்கிறார்கள். அவர்களின் நிலை பரிதாபகரமானது. இந்திரிய ஸ்கலிதத்தில் ஒருவித திரவம் சிறிது வீரியத்துடன் வெளியாகிறது. அத்திரவம் வீரியத்தைச் சேர்ந்ததே. ஸ்வப்ன வைத்தியத்தில் இந்திரிய ஸ்கலிதமாவதால் நரம்பு கூட்டங்கள் சலிக்கப்படுவதில்லை. அதனால் சமஸ்காரமும் வலிவடைவதில்லை. இரவு இந்திரிய ஸ்கலிதம் காம விகாரத்தை தூண்டுவதும் இல்லை. ஆயினும் இதுவும் தடுக்கப்பட வேண்டியதே. வீரிய பலவீனம், ஸ்கலிதம், காம கனவுகள், மற்ற துர்வாழ்க்கையின் விளைவுகள் இவை எல்லாம் காலத்தில் தக்க சாதனத்தின் மூலம் தடுக்கப்படாவிட்டால் நிச்சயமான இழிவான வாழ்க்கை நிலைக்கு கொண்டு வந்துவிடும். சில நேரங்களில் மாத்திரைகள் மற்றும் கேம்பர்டார்பெல்லிடோனா முதலிய மற்ற கலவை மருந்துகள் உட்கொள்வதாலும் இரவு இந்திரிய ஸ்கலிதம் தடுக்கப்படலாம். ஆனால் அவைகளில் நிரந்தர பரிகாரம் அளிக்க முடியாது. மருந்து உட்கொள்ளும் போது தான் குணம் தரும். அதை மேல்நாட்டு வைத்தியர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். மருந்து நிறுத்திய பின் நோய் கேவல நிலையை அடைந்து விட்டதை உணர்வார்கள். இம்மருந்துகளின் பிரயோகத்தினால் சிலர் ஆண்மை குன்றியவர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள். புராதன யோக மார்க்கம்தான் நிரந்தர குணம் அளிக்க வல்லது. நாஸ்தி யோகாத் பரம்பலம், பலம் தரக்கூடியது யோகத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. இப்புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கும் அப்பியாசங்கள் ஒழுங்காக கையாள்வதால் நிச்சயமாக வெற்றியடையலாம். எப்போதோ ஒரு முறை ஏற்படும் இந்திரிய ஸ்கலிதத்தை பற்றி அதிக கவலை தேவையில்லை. வாழ்நாளில் நல்வாழ்வில் விதிகளை அனுசரி, சதா கடவுளை நினை. தினம் மனம் ஒரு உபாசனையிலிருந்து எலுமிச்சம்பழம் ஆரஞ்சு ரசத்தில் கலந்து நீர் பருகு. ஒரு வாரம் பழ ஆகாரம் மட்டும் உட்கொள். அடுத்த வாரத்தில் பால் பழம் மட்டும் கொள். பின்னர் பழக்கமாக உள்ள பகல் உணவை இரவில் கொள். பொழுது இருக்கும்போதே பால் பழம் கொள். வழக்கமான ஆகாரங்கள் ஆரம்பிக்கும் வரை எனிமா உபயோகித்து வா. பிரம்மச்சரிய ஷூதா எனும் ஆயுர்வேத ஔஷதம் கொள். நித்திரை நேரத்தை குறைத்துக்கொள். இடது பக்கம் படுத்துறங்கு. மல்லாந்து அல்லது குப்புற படுப்பதை முடிந்தவரை தவிர்த்துவிடு. அதிகாலை 4 மணிக்குள் விழித்து ஏழு. ஆத்ம சாதனையில் ஈடுபடு. பாசத்தை ஊக்கக்கூடிய காரியங்களை அறவே தவிர். புலனுணர் விஷயங்களை உதிக்கும் போது உன் இஷ்ட தேவதையை பற்றிய நல்ல எண்ணங்களை கை கொண்டு தீய எண்ணங்களை விலக்கு. எப்போதும் கௌபீனம் தரி. பீஜ சம்பந்தமான வியாதிகளோ அழலைகளோ அடையமாட்டாய். பிரம்மச்சரியம் நிலை பெற இது உதவும். சாத்வீக ஆகாரம் கொள்ளுபவருக்கு ஸ்கலிதம் ஏற்படுவதில்லை. இப்புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கும் சமம், தமம், சாத்வீக ஆகாரம் மற்றும் அத்தியாத்மீக பழக்கங்களை கைக்கொள்வதாலும் இதை தவிர்க்கலாம். அடிக்கடி ஸ்கலிதம் அடைபவர், அடிக்கடி விந்து விரயம் அடைகிறவர்கள் இரவில் படுக்கைக்கு போகும் முன் குளிர்ந்த நீரில் நனைந்த கௌபீனத்தை தரைத்து கொள்வது நலம். குளிர்ந்த ஜலத்தில் இடுப்பு ஸ்நானம் எடுத்துக்கொள். ஸ்கலிதமான பின், விந்து விரயமான பின் அதிகாலையில் ஜலத்தில் முழுகி ஸ்நானம் செய். ஜபம், தியானம் செய்.
20 பிராணாயாமம் செய். நாளடைவில் இத்துன்பத்திலிருந்து விடுதலை அடைவாய். ஞானிக்கு இந்திரிய ஸ்கலிதம் ஆவதில்லை. பிரம்மச்சரிய அனுஷ்டான உள்ளவர்களுக்கு கெட்ட கனவு ஏற்படாது. துர்கனவு காணாவிடில் நீ பரிசுத்த நிறையில் முன்னேற்றமடைகிறாய் என உணர். உன் தேவைகளை குறைத்துக்கொள். அடிக்கடி கண்ணாடியில் உருவம் பார்க்காதே. ஒழுங்குபடுத்தப்பட்ட எளிய வாழ்க்கையை நடத்து. பறவைகள் மிருகங்கள் சேர்க்கையை பார்க்காதே. அதிகம் சைக்கிளில் செல்லாதே. ஓய்வு கொள்வதிலும் சுகவாசத்திலும் பிரியம் கொள்ளாதே. வீண் பொழுதுபோக்குகளில் ஈடுபடாதே. மனதை ஆத்மீக சாஸ்திரங்களை பார்ப்பதில் செலுத்து அல்லது சன்மார்க்க காரியங்களில் ஈடுபடச் செய். மேற்கொள்ளும் வேலை பலவந்தத்தின் மேல் செய்வதாக இல்லாமல் சந்தோஷம் அளிக்க வல்லதாய் இருக்கட்டும். மனது தான் நினைப்பதை விட்டு சந்தோஷம் பெற வேறு விஷயங்களை தேடும். ஆரோக்கியத்திற்கு உகந்ததல்லாத பழக்க வழக்கங்களிலிருந்து மனதை ஈடுபடுத்தாது தன்னிச்சையாகவே சுகமாக செய்யக்கூடிய வேலைகளில் ஈடுபடுத்து. கடவுளாக செயல்புரி, கடவுளுக்காக செயல்புரி. அப்போது எல்லா வேலைகளும் சுகமாகவே இருக்கும். சரீர பயிற்சிகள், யோகம், உடல் பயிற்சிகள். ஆனால் களைப்பு வரும் வரையில் அதை செய்ய வேண்டாம். சிரசாசனம், சர்வாங்காசனம், சித்தாசனம், விபரீத தரணி, முத்திரை போன்றவற்றை படிப்படியாக பழகு. தீர்க்க சுவாசப்பியாசம், பஸ்திரிகா பிராணயாமம் பழகு. நீண்ட நடை பழக்கம் கொள். அதிகாலையில் குளிர்ந்த ஜலத்தில் ஸ்நானம் செய். மணப்பொருள்கள், ஆடம்பர ஆடைகள் விரும்பாதே. நாட்டியம், பாட்டு கச்சேரிகளுக்கு செல்லாதே. ராகா லாபனங்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்காமல் உருக்கமாக நாம சங்கீர்த்தனம் செய். புகைப்பிடித்தல், மயக்கம் தரும் பானங்கள் போன்றவற்றை தவிர். புலால் உணவு கொள்ளாதே. தேயிலை, காப்பி, மிளகாய், அதிக தின்பண்டங்கள், அதிக சர்க்கரை தவிர். விரதாஷ்டானம் கொள் என்று அன்று நீர் கூட பருகாதே. சுக்கு கலந்த பால் கொள். சுவையான உணவு, குழம்பு, உப்பு, காரம் கலந்த பலகாரம், பணியாரம் ஆகிய விசேஷ உணவுகளில் விருப்பம் கொள்ளாதே. உன் பலகீனம் போய்விடும். கவலை, தொந்தரவு, சோர்வு கொள்ளாதே. அவை உன்னை மேலும் பலவீனப்படுத்தும். முன் அனுபவங்களிலிருந்து படிப்பினை கொள். சென்றதை பற்றி நினைத்து உன்னை பலவீனப்படுத்தி கொள்ளாதே. அதனால் ஏற்படும் விளைவுகளை பற்றி விசாரித்துப்பார். உன் நோக்கை மாற்று. பிரம்மச்சரியத்தின் அனுகூலங்களை பற்றி சிந்தனை செய். அனுமான், பீஷ்மர் போன்ற அகண்ட பிரம்மச்சாரிகளின் சரித்திரத்தை பற்றி நினை. புலனுணர் வாழ்வு, அதனால் உண்டாகும் அவமானம், ஆரோக்கிய இழிவு, வியாதி, அகால மரணம் இவைகளை நினைத்துப்பார். விவேகம் கொள். ஜகத் பிதாவின் குழந்தை, உன்னுள்ளேயே ஆனந்தம் இருக்கிறது. நீ ஜகத் பிதாவின் குழந்தை. புலனுணர் விஷயங்களில் கூட ஆனந்தமில்லை. சரீரத்தினின்றும் உன்னை பிரித்துக்கொள். எல்லாம் வல்ல பிரபுவிடமிருந்து ஒன்றிக்கொள். எல்லாம் வல்ல இறைவனிடம் உன்னை ஐக்கியப்படுத்திக்கொள். மனம் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பின் உடலும் அப்படியே ஆகும். புதிய சிறந்த நற்குணம் நிறைந்த கடவுளிடம் அன்புமிக்க தெய்வீக வாழ்வு கொள். தெய்வீக வாழ்வின் இன்பத்தை அனுபவி. ஆரோக்கிய நிலையை பெற ரோகத்தின் வலிமைக்குகந்தவாறு 1 முதல் 6 மாதங்கள் வரை சிகிச்சை தேவையாகலாம். நீண்ட காலமாய் இருந்து வருமாயின் இயற்கை சிகிச்சை மூலமும் நிவர்த்தி பெற்று கொள்ளலாம். சிறிது காலமாகலாம். இருப்பினும் அனைத்து குழப்பங்களும் பிரச்சனைகளும் சீர்பெறுவது நிச்சயம். பழைய தீய சக்தி மறுபடியும் உன்னை அடிமைப்படுத்த முயற்சிப்பதை உணர்வாயானால் தனித்திராதே. கூட்டத்தில் கலந்து கொள். திட ஜபம், கீர்த்தனம் செய். சிறிது ஓட்டம் பிடி. சிரசாசனம் செய். யாரிடமும் இவ்வாசை உதிக்கிறதென விசாரித்துப்பார். உடல், மனம் இவைகளிலிருந்து உன்னை பிரித்து கொண்டு உன் மேலான சுபாவத்தில் நிலைகொள். நீ ஆத்மாவே. உன் மனது உன் வேலையால் மனதின் அடிமையாக இருப்பது அறியாமை. மனதை அடக்கி ஆள்வது அறிவுடைமை. மனதை உள்ளுணர்வே உணரு. மனதின் உள்ளுணர்வே உணர்வு. புற உலகுருவே உலகம். புற உருவே உலகம். எனவே மன அடக்கத்தினால் அல்லாமல் வேறெதினாலும் மற்றொன்றினாலும் உனக்கு சாந்தியை அளிக்க முடியாது. மனதின் செய்கைகளுக்கு நீ சாட்சியாக இரு. அதில் கலந்து கொள்ளாதே. கடவுளிடம் பிரார்த்தனை செய். மனதை உருக்கும் ஸ்தோத்திரம் சொல். உன்னுள் கடவுள் இருப்பதை உணர். இவை அனைத்தும் உனக்கு பலனளித்து வீழ்ச்சியிலிருந்து உன்னை மீட்கும். வாழ்க வளமுடன்.